தேவனுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்காக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு இஸ் கான்ஸ்டன்ட் கேர் என்ற தலைப்பில் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த தலைப்பின் மூலமாக நம்மிடத்தில் தேவன் பேசுவாராக. நிலையான தொடர்ச்சி உள்ள பாதுகாப்புன்னு சொல்லலாம், ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லலாம், பொறுப்பு என்று சொல்லலாம். இன்னும் அந்த கேர் என்ற வார்த்தைக்கு அதிகமான அர்த்தங்கள் காணப்படுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படவும், கொடுக்கப்படுகிற செய்தி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும், இருதயத்தில் ஆழமாக பதித்து கொள்ளவும், சமாதானத்தோடு தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 37வது பாடல் இந்த நாளில் தியானிக்கும்படியாக 25வது வசனத்தை நான் ஜெபத்தோடு தேர்ந்தெடுத்தேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். ஒரு நேர்த்தியான, ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம், தாவீது பாடின ஒரு பாடல். இந்த 37ஆம் சங்கீதத்தை வாசித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை குறித்தான சில நேர்த்தியான விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நேரத்தை மனதில் வைத்து ஒரு சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த 37ஆம் சங்கீதம் ஒரு ஞானமுள்ள ஒரு வைஸ் விஸ்டம் சாம் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு என்று சொன்னால், துன்மார்க்கனையும் நீதிமானையும் பிரித்து துன்மார்க்கனுடைய குணங்கள், நீதிமானுடைய குணங்கள் என்பதை வரிசையாக ஒவ்வொன்றாக அதை வரிசைப்படுத்தி அந்த 37ஆம் சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் அந்த செம்மையான இல்லை தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பான் என்பதையும், தேவன் அவனை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் தியானித்து இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். அந்த 37ஆம் சங்கீதம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும், தேவனை நம்ப வேண்டும் என்பதையும், இன்னும் தேவனுடைய சமூகத்தில் களி கூறுகிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது வெயிட் பேஷன்ட்லி ஃபார் த லார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதற்காக அது ஞானமுள்ள ஒரு சங்கீதம் என்பதை நான் ஆழமாக அமர்ந்து தியானித்த போது இந்த 25வது வசனத்தை வைத்து ஒருவேளை இது ஒரு நல்ல சங்கீதம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். முப்பத்தி 7ஆம் சங்கீதம், God is in control of his creation என்பதை
அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு சங்கீதம். தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று எழுத்தாளர்கள் நினைச்சாரானா எழுதுகிறதை பார்க்கிறோம். சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லும்போது, God has promised to keep his people. God has promised to keep his people. He will keep his promise அப்படின்னு எழுதுறாரு. தேவன் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த 37ஆம் சங்கீதத்தில் நாம் ஆழமாக ஆணித்தரமாக புரிந்து கொள்ள முடியும். மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லும்போது, Here is the patience of the saints அப்படின்னு எழுதுகிறார். அந்த 37ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது, பரிசுத்தவான்களின் பொறுமை, தேவனுடைய பிள்ளைகளின் பொறுமை இந்த 37ஆம் சங்கீதத்தை வாசித்து படித்து தியானிக்கும் போது அதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை ஆழமாக சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் பாடும் பொழுது எப்பொழுது பாடியிருப்பார்? குழந்தையாக இருக்கும்போது பாடியிருப்பாரா, இல்லை வாலிபனாக இருக்கும்போது பாடியிருப்பாரா? வசனத்திலே சொல்லப்படுகிறது, முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நான் என்னுடைய சந்ததி தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அப்பத்துக்கும் எங்குமே அலைந்து திரிந்ததாக நான் காணவில்லை என்பதை பாடுகிறாருன்னு சொன்னால், வயதான பிறகு அமர்ந்து திரும்பி பார்த்து இந்த சங்கீதத்தை ஒருவேளை இந்த வார்த்தைகள் நினைச்சிருக்கலாம், பாடியிருக்கலாம். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஒருவேளை நான் 75-80 வயது ஆகவில்லை, ஆனால் 53வது வருடத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது சங்கீதக்காரனை போல இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, தேவன் இந்த சத்தியத்தில் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு நாளும் அலைந்து திரியவில்லை அப்பத்திற்கு. தேவன் என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி இருக்கிறார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த எழுத்தாளர் எழுதுகிறார், அவுட் ஆஃப் ஹிஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், out of his rich experience with God, he counsels us to trust the Lord. அவருடைய அனுபவத்தை வைத்து இந்த வார்த்தைகளை, இந்த சங்கீதத்தை பாடி நீங்களும் தேவனை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, நான் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய சந்ததி ஒரு நாளும் குறைந்து போகாது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னமும் அதில் ஆழமாக சொல்லும்போது, குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, ஆனாலும் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It doesn't mean that righteous would not lack anything, but rather they are not forsaken by God as they pass through the times of sufferings and troubles. கடினமான, கஷ்டமான, வேதனையான சூழ்நிலைகளை கடந்து வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அவர் அவ்விதமாகவே என்ன செய்றார்னா பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாற்பத்தி ஓராம் ஏசியா புத்தகத்தில்
41ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 41ஆம் அதிகாரம் ஏசியா புத்தகத்தில் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்றார். தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது, தேவனை அழைக்கும் போது, நம்முடைய கடினமான கஷ்டங்கள் பிரச்சனையான இந்த வாழ்க்கையில தேவனை நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு பதிலை கொடுத்து நம்மை கைவிடாதிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் போது அதிகமான இக்கட்டுகள் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு பயணமாக மாற்றி கொண்டார்கள். யாத்திராகமம் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும்பொழுது அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு அவர்கள் ஒரு இடத்துல என்ன செய்றாங்கன்னா, அவங்க இறங்கி நிற்கிறதை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நோக்கி முறையிடுறாங்க. தேவன் ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தின் மூலமாக அந்த தண்ணீரை ஒரு ருசி உள்ள ஒரு தண்ணீராக மாற்றினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 25வது வசனம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நம்முடைய இந்த வனாந்தரமான வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள், நம்முடைய தேவைகள் காணப்படுகிறதோ தேவன் அந்த இடத்தில் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு ருசி உள்ளதாக மாற்றுகிறார். இந்த பகுதியை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும் திரும்பி 53வது வருடத்தில் திரும்பி பார்க்கும்போது தேவன் எவ்விதமாக வழிநடத்தினார் என்பதையும், ரொம்ப அழகான ஒரு போட்டோ பாருங்க, தெரியுதா? அதில் திருநீர் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்கத்தில் அதுதான் எங்கள் அப்பா. அதுதான் எங்கள் அப்பா. பக்கத்தில் அமர்ந்திருக்கிற சவுந்தரராஜன், அவர் தான் பைபிள் ஸ்டடி கொடுத்தது. எங்கள் அப்பா பூசாரி. எங்கள் அப்பா யார்? பூசாரி. திருமணங்கள்லாம் நடத்தினவர்.
உயிரோடு இருக்கும்போது காமிக்க முடியல, மரித்த பிறகு தான் காமிக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. அதுவும் சந்தோஷம்தான். இந்து மதத்தில் திருமணத்தை நடத்தின சுக்லாம் பரதுனு என்ற அந்த மந்திரத்தை சொல்லி திருமணத்தை நடத்தின ஒரு நபர் தான். இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையை அறிந்து கொண்ட பிறகு, இந்த 7ஆம் நாள் சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு, எங்க குடும்பத்தில் எங்க ஊர்ல ஒரே ஒரு குடும்பம், அதுவும் 7ஆம் நாள் அட்வென்ட் குடும்பம் என்று சொன்னால் செல்வராஜுடைய குடும்பம் தான். எல்லாம் சொன்னாங்க, என்ன இந்த சத்தியத்தில் போயிட்டியே, பிள்ளைங்க வாழ்க்கை வம்பா போயிருமே, எங்களையெல்லாம் விட்டு இந்த மதத்தில் போறியே. எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தாங்க கிறிஸ்தவ மதத்தில் போனதுனால. நாங்கள் குடும்பமாக சிறு வயதில் இருக்கும்போது நாங்கள் 5 பிள்ளைகளும் ஆலயத்திற்கு 3 கிலோமீட்டர் நடந்து போகும்போது, இவங்க திருச்சபைக்கு போகிறாங்க, இந்த சனிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போவாங்க, 3 கிலோமீட்டர் நடக்க வச்சே கூட்டு போவார், நடக்க வைத்தே கூட்டு போவார். எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நாங்கள்லாம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அவரோடு பூசாரியாக இருந்தவர்கள் எங்க வீட்டில் வந்து ஒரே வாக்குவாதம் நடக்கும். இதா அதா, நீ போய் இந்த திருச்சபையில இந்த சத்தியத்தில் இந்த கடைசி கால திருச்சபையில சேர்ந்துட்டிய, இதுல என்ன விசேஷம் என்பதை நைட்டு 12:30 முழிச்சு பார்க்கும்போது ஒரே வாக்குவாதம் நடக்கும். ஒரே வாக்குவாதம் நடக்கும். கடைசி வரைக்கும் திருச்சபையின் மூப்பராக இருந்து இறந்த ஒரு மனிதன் ஊழியத்தை கையை பிரதிகளை எடுத்து ஒவ்வொரு பகுதியாக சென்று வேலை செய்த, ஊழியம் செய்த ஒரு நபர். இதுவரைக்கும் தாவீது சொல்றாரு, அவருடைய சந்ததி, சொல்லுங்க சத்தமா, இன்னைக்கு இந்த செய்தி தான் மனதில் வைத்துட்டு போனோம். இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனும் வெறுமையாக போக தேவன் விடவே இந்த இருக்கிறார் பாருங்க. உடனே ஒரு பாஸ்டர் வந்தாரு, செல்வராஜ் பேசாம ஹாஸ்டலுக்கு அனுப்பிரு, பிள்ளைங்க படிச்சிருவாங்க. தேவன் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. அந்த போதகர் பேர் தான் என் பேரை வச்சுட்டாங்க, அருமை நாயகம் போதகர். நல்லா தான் இருக்குங்க, கடவுள் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஜேம்ஸ் பள்ளியில எல்கேஜியில் போய் சேர்ந்தோம். அததான் அந்த சத்தியம் எப்படி நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிறது. நிலையான ஒரு சத்தியம், நிலையான வாக்குறுதி, நிலையான ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக உயர்த்திருக்கிறார். 3 கிலோமீட்டர் நடந்து போவோம், பஸ்ஸு ஏறக்கூடாது, நடக்கூடாது. எங்கே காசு இருந்துச்சு, வாங்க பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கன்னடிக்குப்பம் திருச்சபைக்கு போவோம், வேலூர் மாவட்டத்தில். திரும்பியும் இப்போ வெயில் எவ்வளோ அடிக்குது சம்மரில், எல்லா ஊரை காட்டிலும் வெள்ளூரில் தான் 110-15 போயிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா நடந்து கூட்டு போயிட்டு 1 மணிக்கு திருப்பி நடந்து கூட்டு வருவார். கொஞ்சம் தூரம் தாண்டா, கொஞ்சம் தூரம் தாண்டான்ட்டு இதே சொல்லி பழகி போச்சு. அவர் சொன்னாலும் சொல்லனாலையும் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவோம். 3 பேரை ஜேம்ஸ் பள்ளியிலையும் 2 பேரை எங்கள் குடியாட்லையும் போட்டாங்க. கோயில் பிள்ளை சாருக்கும் தெரியும், பால்சாமி சாருக்கும் தெரியும். கலைமணி எங்கள் அக்கா. தேவன் கைவிட்டாரா? தேவன் கைவிட்டாரா இல்லையா? இருபத்தி 6வது வசனம், 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களையும் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றும் உனக்கு நானே உன் பரிகாரியாகிய the God who heals me
a God who protects me. ஊர்லயும் சரி, குடும்பங்களிலும் சரி, அநேகமான கசப்பான அனுபவங்கள் இருந்தது. ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்டதன் நிமித்தமாக உறுதியான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உடைய ஒரு மனிதர். அவர் சொல்லுவார், எங்கள் அண்ணனையும் என்னையும் எங்கள் அக்காவெல்லாம் அந்த சம்மர் முடிஞ்சோடனே, சம்மர்லாம் வீட்டுக்கு போனது கிடையாது, பெட்டியை தூக்கி தலையில் வச்சுட்டு பஸ் ஏற்றி விட்டு சொல்லுவார், என் கை மட்டும்தான் உங்களுக்கு கடைசி இவ்வளோ தூரம் தெரியும், அதுக்கப்புறம் என் கையே தெரியாது. தேவனுடைய கையை நீங்கள் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஃபோன் போனால் தான் உண்டு, உயிரோடு இருக்காங்க செத்துட்டாங்களே இல்லையான்னு ஃபோன் போனால் தானே உண்டு. 2 நாள் பிரயாணம் பண்ணி ஜேம்ஸ் ஸ்கூல் போவோம். இந்த நாளில் ஜேம்ஸ் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கடினமான சூழ்நிலைகள் தேவன் கைவிடவில்லை என்பதை இந்த நாளில் ஆழமாக நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். என்ன கடினமான ஒரு சூழ்நிலை? படிப்பதற்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. கைவிட்டாராங்க கடவுளே. எதையெல்லாம் குறித்து நாம் கவலைப்படுகிறோம்? நோ நீட். ட்ரஸ்ட் த லார்ட், பிலீவ் த லார்ட். God will take you, God will carry you. சம்மரில் ஊருக்கு போனதே இல்லை, படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம். 27 யாருன்னா வாசிங்க, 27வது வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே அவங்க என்ன செஞ்சாங்க? தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு இல்லை, கசப்பாக இருக்கு என்று சொல்லி முறுமுத்த அவர்கள், தேவன் அவர்களை கொண்டு எங்க விட்டாரு? எத்தனை நீரூற்றுகள்? 12 ஸ்பிரிங்ஸ், 12 நீரூற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள். அப்படியே உட்காந்து வாசிக்கிட்டே இருந்தேன். 700 கிலோமீட்டருக்கு அப்பால் பட்டு அப்படியே கூப்பிட்டு வந்து ஜேம்ஸ் பள்ளியில் விட்டார். அப்போ தான் எண்ணிக்கிட்டு இருந்தேன், எத்தனை ஸ்ப்ரிங் அங்கே இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்தேன். ஒரு 8 கிணறுகிட்ட இருக்குது. எத்தனை கிணறு? 8 கிணறு இருக்கு. எங்கே திறந்தாலும் தண்ணி வரும். எவ்வளோ தண்ணினாலையும் குடித்துக்கலாம். அந்த கிணத்துல மூடி போட்டு மூட வேண்டாம். இப்போ தானே அக்குவெல்லாம் வந்துருச்சு. அப்படியே எடுத்து குடிப்போம். மாமரம் இலை விழும், அந்த தண்ணீரை குடிப்போம். எவ்வளவு ருசியான, எங்க பார்த்தாலும் தண்ணி. What a life God has given. ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அங்கே திரும்பினா கோழி பண்ணை இருக்கும், பாலிட்டர். அதுக்கப்புறம் தேங்காய் மரம் இருக்குது. நமக்கு போக தான் மீதி. மாமரம் இருக்குது. எதுலங்க குறை வச்சாரு? இந்த நாளில் யாராவது எனக்கு தேவன் குறை வைத்திருக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? அற்புதமாக வழி நடத்தினார். ஆச்சரியவிதமாக தண்ணீருக்கும் அப்பத்திற்கும் என்னுடைய ஜனங்கள் திரிந்து அலைந்ததாக தாவீது சொல்றாரு. நான் திரும்பி பார்க்கும்போது they were lacking nothing in their life. Nothing in the life. இந்து மதத்திலிருந்து வந்தார். தேவன் எவ்வளோ ஆச்சரியவிதமாக வழி நடத்தினார், எவ்வளோ ஆச்சரியவிதமாக பலப்படுத்தினார், வழி நடத்தினார். என்னாகமம் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
கர்த்தராகிய நான் வாசிங்க. நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷமும் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம், உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகுமோ? இல்லை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? திரும்பி பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போலவே நீங்களும் நானும் இந்த வயதில் நாம் திரும்பி பார்க்கும்போது தேவன் எவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதையும், துணி பழசாவில் நீங்கள் நம்ம எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? என்ன பெரிய ஆசீர்வாதம், என்ன பெரிய வழிநடத்தல். அவர்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவே இல்லை. ஹாஸ்டலில் படிக்கும்போது செப்பலே கிடையாது. 12 வருஷமாக செருப்பு போட்டதே கிடையாது. என்ன லைஃபுங்க அதெல்லாம். காலில் குத்துனதாக சரித்திரமே இல்லை. என்ன ஃபுட்பால் விளையாடும் போது தான் அடிபடும். யோசித்து பார்த்தா இன்னும் ஆழமாக அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 4வது வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். வாசிங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? பாதரட்சைகள் உன்னுடைய துணி பழையதாக போகவே இல்லை. ஒரு அடி எடுத்து வைத்து தேவன் ஆழமாக சொல்றாரு, உங்க கால் என்ன செய்யல, வீங்கவே இல்லை. இப்ப எவ்வளவு மாத்திரை போட வேண்டியது இருக்கு கால் வீங்காம இருக்கணும்னா? வனாந்திரத்தில் தேவன் வழி நடத்துற விதம், அதான் எழுத்தாளர் சொல்றாரு, அவர்களுடைய கால்கள் வீங்கவே இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய வழிநடத்தல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அவர்களை முழுமையாக பார்ப்பது, கவனமாக அவர்களை வழிநடத்துவது. கால் வீங்கவே இல்லைங்க. 40 வருடமும் தேவன் அவ்வளவு அக்கறை உள்ளவராக அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இன்னொரு படி ஆழமாக சென்று அங்கே சொல்றதை பார்க்கிறோம். தேவன் எவ்விதமாக அவர்களை வழிநடத்தி 40 வருடத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். என்ன இல்லை, குறையே இல்லை, குறையே காணப்படவில்லை. என்ன ஆசீர்வாதங்களை தேவன் ஒவ்வொன்றாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் எங்கள் அப்பாவை தெரிந்து கொண்டது போல, சங்கீதக்காரன் பாடுகிறது போல திரும்பி பார்க்கும்போது அவருடைய சந்ததி அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் என்ன செய்யல, அழைந்ததாக சரித்திரமே இல்லை, நான் பார்க்கவே இல்லை ஏன்னு சொல்லாது. ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இதை விட சாட்சி வேதாகமத்தில் காண முடியுமா? அநேக வருடங்களாக தேவனை விசுவாசித்து நம்பிக்கையோடு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் தாவீதுக்காரன் இப்படிப்பட்ட வயதான காலத்தில் ஒரு சாட்சியை எழுதுகிறார்னு சொன்னா, நீங்கள் நானும் திரும்பி பார்க்கும்போது என்ன சொல்ல போறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போறோம்? இன்னைக்கு போய் எல்லாரும் வீட்டில் சொல்லணும், நீ கவலைப்படாத, தேவன் எங்களை எப்படி வழி நடத்தினாரோ அதே விதமாக உங்களையும் வழி நடத்துவார், இந்த திருச்சபையும் வழி நடத்துவார், இந்த ஸ்தாபனத்தையும் வழி நடத்துவார். தேவன் தேர்ந்தெடுத்த காலும் வீங்காது, சாப்பாடும் குறையாது, செருப்பும் குறையாது. ஆனால் ஒன்று பரலோகத்துக்கு போகிறது மாத்திரம் நாம் என்ன செய்யணும்? தீர்மானித்து கொள்ள வேண்டும். கான்ஸ்டன்ட் கேர். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும்.
எங்கள் அப்பா வழி நடத்தினார், எங்களையும் வழி நடத்துகிறாரு. எல்லாருமே திருச்சபையில் ஆசிரியர்களாக ஊழியர்களாக பணியாற்றுகிறோம். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. என் மக படித்து முடித்தா, நர்சிங் படித்து முடித்துட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போவதற்கு எக்ஸாம் எழுதி முடித்தா. ஐஎல்ஸ் பாஸ் பண்ண பிறகு சிபிடி ஒரு எக்ஸாம் எழுதணும். நூற்றி 11ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 111ஆம் சங்கீதம் 111வது பாடல் 4வது வசனம். அவர் தம்முடைய அதிசயமான செயலை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும். திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய அதிசயமான செயல்களை மாத்திரம் நினைக்கும் போது பிரமிக்கத்தக்க வகையில் தேவன் வழி நடத்துகிறார். கோயம்புத்தூருக்கு சிபிடி எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் கூட்டு போனேன். ஒரே சந்தோஷம். தேவன் இந்த ஐஎல்ஸ் பாஸ் பண்ண கிருபை செய்தார். இப்போ இந்த எக்ஸாம் எழுதியாச்சுன்னா போயிடலான்னு சொல்லி இருக்கும்போது கோயம்புத்தூர் போனோம். எக்ஸாம் அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுவதற்கு போகும்போது உள்ளே போன உடனே அங்கே எக்ஸாம் நடத்தக்கூடியவர் சொல்லிட்டாரு, உங்கள் அப்பா பேர் 3rd நேமாக இருக்குது, ஆஷியா கிறிஸ்லின் அருமை நாயகம் அப்படின்னு இருக்கு. உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது 3rd நேமு அப்படின்னு சொல்லி 2nd நேம் கொண்டு வரணும்னு சொல்லி அவ்வளோ கடினப்பட்டு போன சூழ்நிலையில் ஒரே செகண்டில் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்மை விழுக விட மாட்டார். எமக ஒரே ஆளுக எக்ஸாம் எழுத வேண்டியது முடியாமல் போயிடுச்சுன்னு ஒரே செகண்ட் தான். இவ்வளோ தூரம் அலைச்சல் செலவு எல்லாவற்றையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கடினமாக கண்ணீர் விட்டு அழுத ஒரு நேரம். உடனே அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் சொன்னார், பாப்பா அழுகாத, இதே இடத்துல நீ வந்து எழுதி இந்த எக்ஸாம் நினைச்சுவ, யூ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன். மறுபடியும் வந்து அடுத்த டேட் எடுத்து அந்த சிபிடி போய் எழுதின உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, எழுதி முடிப்பதற்கு முன்பாகவே ஆஷா நீ பாஸ் பண்ணிட்ட வான்னு சொல்லிட்டாங்க. எழுதிட்டு இருக்கும்போதே how God leads, how God protects his people. கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். தேவன் என்னோடு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நிறைய அனுபவங்கள் இருக்குது. எக்ஸாம் எழுதுனா எழுதி முடிக்கிறதுக்குள்ளாகவே நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னார். அதிசயமான செய்திகளை நினைவு கூறும்படி, அது ஒரு நாளும் மறக்காது. தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். அநேக இடத்துல இந்த அனுபவங்கள்லாம் சொல்கிறது உண்டு. ஏன் திருச்சபையிலையும் சவுத்தில் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். தேவன் எப்படி வழி நடத்துகிறார் என்பது. புல்லு நேப்பியர் கிராஸ் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம், நானும் எங்கள் அண்ணனும். நேப்பியர் கிராஸ் அதிகமான பாம்பு உண்டு, நிறைய பாம்பு உண்டு. நாங்கள்லாம் எல்கேஜிலே புல் வெட்டின ஆள்கள். அப்போது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் காசு வேணும் ஃபீஸ் கட்டுறதுன்னு கேட்கும்போது முடியாத ஒரு பட்சத்தில் வேற ஒரு நபரை, என்னுடைய நண்பரை புல் வெட்டுவதற்கு, ஆம்ஸ்ட்ராங் என்ற நபர் ஃப்ரெண்டு தான், நாங்கள் வெட்டுறோன்னு சொல்லி வெட்டினாங்க. ஒரே மாதத்தில் ஒரு பாம்பு கடித்து விட்டது என்னுடைய நண்பரை. உடனே பிரின்சிபால் சொன்னாங்க, எட்வர்டு அரும்னாங்க, எங்கள் அண்ணன் நான் தான் புல் வெட்டுறது, நீங்களே வெட்டுங்க, உங்களுக்கு அந்த 5 ரூபாய் நான் கூட்டி தரேன்னு சொன்னாங்க. என்ன தைரியத்தில் நாங்கள் போய் புல் வெட்டினோம்?
என்ன தைரியத்தில் அந்த வேலை செய்யுதுன்னு சொன்னா, ஜெபிக்கிற எங்க அண்ணன் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பான். 12th முடிக்கிற வரைக்கும் பாம்பும் கடிக்கல, ஒன்றும் கடிக்கலைங்க. தேவன் அற்புதமாக வழி நடத்தும். இந்த நாளில் ஒருவேளை குடும்ப சூழ்நிலை காரணமாக, ஒருவேளை பாரத்தோடு கண்ணீரோடு, ஒருவேளை அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படி நினைத்து கொண்டு இருந்தால் கவலைப்படாதீங்க, ஜெபிங்க, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் அற்புதமாக வழி நடத்துவார், அதிசயமாக வழி நடத்துவார். 7வது மாதம் 8வது மாதம் என்னுடைய மகளுடைய டெலிவரிக்கு நாங்கள் போகணும்னு நினச்சிருந்தோம். போக முடியல. உடனே இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டோம். எத்தனை மாதம் முடியுது? 7.5 மாதம் முடியுது. உடனே டாக்டர் சர்டிஃபிகேட்டு, சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியாக வரணும்ல, 7.5 மாதம் எதுனாலும் நடக்கலாம். ஏப்பா கடவுள் இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, ட்ரெயின் காருன்னா போய் கூப்பிட்டு வந்துடலாமே, கவலைப்படாதீங்க, கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் பத்திரமாக வந்துடுவேன். தனியா அந்த 8 மாதத்தில் ஃப்ளைட் ஏறி மெட்ராஸில் வந்து அற்புதமாக, என்ன வேணும் இதுக்கு மேலே? எதையெல்லாம் யோசித்து கவலைப்படுகிறோம். தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் தேவனை நினைக்க மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அழகா இறங்குடா, நான் போய் கூப்பிட்டு வந்தேன். இப்போ 9வது மாதம் ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான ஒரு தேவன், அதிசயமான ஒரு தேவன். 53வது வருடத்தில் திரும்பி பார்க்கும்போது நிறைய குறைகள் இருந்தது, கடினமான சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் தேவன் என்ன செய்யல? கைவிடவே இல்லை. This is the lesson that we are learning today. Wonderful testimony David tells to us. திரும்பி பாருங்க, எண்ணி பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும், சத்தமா சொல்லுங்க, வியப்பை தரும், வியப்பை தரும் என்று சொல்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனைவரும் தேவன் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கடைசியாக ட்ரஸ்ட் அண்ட் ஒபேன்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு பாடல். அதை 1877 வருடத்தில் எவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு வாலிபர் சொன்னார், ஒரு சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பாடல் உருவானது. மூடி அவர்கள் பிரசங்கத்தை முடித்த பிறகு சாட்சி சொல்லும்போது அந்த வாலிப பையன் சொன்னானா, ஐ எம் நாட் குவைட் ஷுவர் பட் ஐ எம் கோயிங் டு ட்ரஸ்ட் த லார்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் நாட் ஷுவர், குவைட் ஷுவர், பட் ஐ எம் கோயிங் டு ட்ரஸ்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஒபே த லார்ட் அப்படின்னு வார்த்தையில் எழுதி கொடுத்தானா. அந்த வார்த்தைகள்லாம் எழுதின பிறகு தான் இந்த பாடல் அமைந்தது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் தாவீதை போல நாம் திரும்பி பார்க்கும்போது தேவன் செய்த நன்மைகள் யாவையும் நாம் நினைத்து துதித்து பாடுகிற அனுபவத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 34வது பாடலில் 10வது வசனம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாளில் அப்படி சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நம்புவோம், விசுவாசிப்போம். கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோம். நாம் மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய திருச்சபை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சத்தியத்தையும் ஸ்தாபனத்தையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை கடந்த வாரத்தில் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர், வழிநடத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதும் தனிமையாக நாங்கள் அமர்ந்து எங்களை குறித்து கவலைப்பட்டு நாங்கள் சிந்தித்த போதெல்லாம் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களை கரங்களை பிடித்து கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் வருவதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட விசேஷ விதமாக இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகளோடு கண்ணீரோடு பாரத்தோடு முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தனித்தனியாக நீர் சந்திக்க வேண்டுமாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜூம் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களும் தேவனுடைய சமூகத்தில் நன்றி உள்ளத்தோடு தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கடந்த நாட்களில் பிரயாணம் பண்ண ஒவ்வொரு நபரும் அநேகர் இந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு மரித்து போயிருக்கிறாங்க. அநேகர் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது எங்களை கிருபையாக உம்முடைய கிருபை நிமித்தமாக எங்களை வழிநடத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். விசேஷமாக திருமணமாகி அன்புள்ள ஆண்டவரே, பியர்சன், மோனிகா, கிறிஸ்டி அவர்கள் ஆலயத்தில் இருப்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதே விதமாக கடந்த வாரத்தில் அன்புள்ள ஆண்டவரே, தன்னுடைய தாயாரை இலக்கு கொடுத்த பாஸ்கரனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும், வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்னுமாக பலவீனமாக இருக்கக்கூடிய சூர்யா அவர்களுக்காகவும் ஜெய்பால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன், உயர்ந்த மருத்துவராக இருக்கிற தேவன், அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் வெறு சீக்கிரத்தில் கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆலயத்திற்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக விளங்க கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். விதமாக எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் வேண்டிய வழிநடத்தல் இந்த நாளில் கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியை பலப்படுத்தும். தாவீதை போல நாங்களும் திரும்பி பார்த்து அன்புள்ள ஆண்டவரே, இவ்விதமாகவே தாவீதை போல நாங்களும் சாட்சி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் என்னுடைய சந்ததி தெரிந்ததாக சரித்திரமே இல்லை, நான் காணவில்லை என்று சொல்கிறது போல இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் சந்தித்து அன்புள்ள ஆண்டவரே, அவர்கள் எங்கிருந்து சமாதானத்தோடு கடந்து செல்வோம். அடுத்த வாரம் நிச்சயமாக தேவன் என்னை ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும். அடுத்த வாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது தெரியாது, ஆனாலும் தேவன் என்னோடு வருகிறார் என்ற நிச்சயத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, போதற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்யப்படுகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக விலகும். எங்கெங்கே கூடி உம்மை தொழுது கொள்கிறார்களோ அங்கே உம்முடைய பிரசன்னம் இருந்து இந்த ஓய்வு நாள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக விளங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் ஒப்புடுகிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்தலும் செய்தி கொடுத்த அடியானோடும் இன்னும் செய்தி கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த ஜூம் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.